ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க 2K கப்பல் மணிமது. இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேம் வச்ச விளாக் தான் பார்க்க போறீங்க. தம்பிக்கு பேர் வச்சாச்சு. நாங்க கோயிலுக்கு போனது, அப்புறம் என்ன பேர் வச்சோம், அந்த விளாக் தான் இப்ப பார்க்க போறீங்க. சரி, போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வீடியோல வந்து நேம் வச்சது வந்து தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க நிறைய நேம் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். போன டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பேரு எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா எழில் ஆதிரனா, எழில் ஆதிரன் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட் கிட்ட வந்துருந்துச்சு. அப்படின்னா அதுல ஒரு
30-40 கமெண்ட்ஸ் கிட்ட எழிலாதிரன் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எழிலாதிரனுக்கு லைக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000-3000 லைக் இருந்துச்சு. சரி பசாம எழிலாதிரனே வச்சிடலாமா அப்படின்னு நாங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். சரி எழிலாதிரனே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி வந்தப்பவே எழிலுங்கிற ஒரு இது ஆப்ஷன் வந்து எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒருவேளை வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எலின்னு கூப்பிடுவாங்களோ. இப்பவே நம்ம இந்த ஜெனரேஷன்லயே நிறைய பேர் இந்த மாதிரி பேரை வச்சு ஓட்டுறாங்க. அப்ப அவனோட ஜெனரேஷன்ல வந்து இவனுக்கு வந்து தேவாதிரன் நீட்டா வச்சுட்டு அவனுக்கு வந்து எழிலாதிரன் வச்சுட்டு அவனோட ஜெனரேஷன்ல வந்து ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி எலின்னு கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் யோசிச்சு வச்சுட்டு அதுமே கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு இன்னொரு பேர் யோசிச்சு பவதீரன் நான் சொன்னேன். பவதீரன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தீரான்னு கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். இவர் அதுமே சரி வரலன்னு சொன்னாரு. அப்புறம் கடைசியில தஸ்விக் ஆதிரன் சொன்னாரு. நாங்க வச்ச பேர் வந்து தஸ்விக் ஆதிரன். நாளைக்கு பேர் வைக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட் வரைக்குமே தஸ்விக் ஆதிரன் இதான் பேரு. எனக்குமே உடன்பாடு இல்ல என்னது தஸ்விக். ஆனா எங்க ஃபேமிலில எங்க இதுல வந்து நான் தஸ்விக் ஆதிரன் எல்லாத்தையும் சொன்னேன். ஓகே நல்லா தான் இருக்கு. ஏன்னா தஸ்விக் அப்படின்னு கூப்பிடும்போது தஸ்விக் அப்படின்னு கூப்பிட நல்லா இருக்கும். எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேர் வை, ஏன் டபுள் பேரா வைக்கிற? இப்ப எப்படி தேவ் ஆதிரன் வைக்கிறோம் அது மாதிரி இப்ப தஸ்விக் ஆதிரன் ஏன் ரெண்டா வைக்கிற? ஏதாவது ஒரு பேர் வை பண்ணாங்க. இல்ல அவனுக்கு தேவ் ஆதிரன் வச்சுட்டோம், இவளுக்கு அண்ணன் தம்பின்னு தெரியணும் அதனாலதான் தஸ்விக் ஆதிரன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி வச்சோம். அப்புறம் எங்க வீட்டுல என்னது தசு புஸ்ன்னு இந்த நல்லா இல்ல எனக்கு அதெல்லாம் வாயில வரல அப்படின்னு. அப்புறம் நான் இருந்துட்டு இல்ல நான் இது வந்து தமிழ் பேரா தெரியல, நான் வந்து தமிழ் பேரா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. இவர் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலில பேர் அனுப்புனேன் இவருக்கு வந்து தமிழ் பேரா. நாளைக்கு பேர் வைக்கிறோம்னா இன்னைக்கு ஒரு 10 பேர் அனுப்புனா என்னென்ன பேரு இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி. நான் வந்து இங்க வந்து டெலிவரி ஆகி வந்துட்டு எங்க வீட்டுல 10 days இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்க ஒரு 10 days இருந்துட்டு வந்தேன். அப்ப அங்க இருந்துதான் வந்து நான் இவருக்கு வந்து எல்லாமே மெசேஜ் பண்ணிட்டேன். போன டைம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுல வந்து ஒரு பேர் அமைஞ்சிச்சு. இந்த டைம் பார்த்தா ஒரு பேருமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. ஆனா நல்லா இருக்கு எல்லாமே. ஆனா அவனோட ஜெனரேஷன் கிண்டல் பண்ணுவாங்கன்ற மாதிரி எங்களோட ஏத்த மாதிரி இல்ல. ஆனா இது பண்ணல ஒரு 4-5 பேர் நல்லா இருந்துச்சு. அதுலயுமே கொஞ்சம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அதுக்கப்புறம் நான் வந்து எதுல போட்டு பாத்துட்டு இருந்தேன், ChatGPT இருக்குல்ல, அதுல வந்து தேவாதிரன் அவனோட தம்பி அவனுக்கு ஏத்த மாதிரி பேர் சொல்லுங்க அப்படின்னு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்ட மாதிரி அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் வந்துச்சு. அதுலதான் தஸ்விக் ஆதிரன் வந்துச்சு. சரி தஸ்விக் ஆதிரனே வச்சிடலாம். தஸ்விக் ஆதிரன் நான் பாக்கல, ஆனா தஸ்விக் ஆதிரன் வச்சிடலாம் இது நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் 2 பேர் வீட்லயுமே எங்க வீட்டுல ஓகேனாங்க. ஆனா அந்த எங்க அம்மா வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல, என்ன தஸ்விக் ஆதிரன் செட் ஆகல அப்படின்னாங்க. இவங்க வீட்லயுமே யாருக்குமே செட் ஆகல. ஆனா ஃபைனலா நாங்க வச்ச பேர் வந்து தமிழ் மாறன் வச்சோம். தமிழ் மாறன் நிறைய பேர் இவருக்கு அனுப்புனேன். இவருதான் தமிழ் மாறன் அப்படி மாறன் கூப்பிடும் போது நல்லா மாறாங்கிறது வந்து முருகரோட இதுங்கிற பேர் மாதிரி வந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த சேதுபதி படத்துல அந்த மாறா அப்படின்னு கூப்பிடும்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே தமிழ் மாறன் வச்செல்லாம் கூப்பிடும் போது மாறான்னு கூப்பிடலாம். மாறன் மாறா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் இது என்னடா பழைய பேர் மாறப்பெண். எங்க வீட்டுல நாங்க கடைசி வரைக்குமே சொல்லவே இல்லை. காலையில 20வது நாளே நாங்க பேர் வச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து கரெக்டா 1 month ஆகுது. சோ நாங்க வந்து கடைசி வரைக்குமே பேர் சொல்லவே இல்லை. அங்க போயிட்டு ஐயர் பையனுக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடைசியில தமிழ் மாறன்னு எல்லாருமே என்னடா பேர் இது. எங்க அம்மா இருந்துட்டு தஸ்விக் ஆதிரன் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சாச்சு. எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாமா கம்பெனில தம்பி என்ன பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மாட்ட தஸ்விக் ஆதிரன் சொல்லிட்டேன். எங்க அம்மா இருந்தாலும் சரி அவன் பேர் வச்சதுக்கு அப்புறம் இருந்து போறதுக்கு முன்னாடியே முந்தின நாள் வந்து சொல்றாரு தஸ்விக் ஆதிரன் வைக்கலான் இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு போய் 10 நாள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பேரு அவங்க எதோ யோசிப்பாங்களே, சரி எதுக்கு சொல்லாம இருந்துக்கலாம். அவன் காலையில பேர் வச்சு நான் எங்க அம்மாட்டே சஸ்பென்ஸ் எல்லாம் அவ்வளவா சொல்ல மாட்டேன். நாங்க 2 பேருமே அவங்க வீட்டுல இந்த சஸ்பென்ஸ் அதெல்லாம் இப்போ கார் எடுக்கிறதா இருக்கட்டும் பைக் எடுக்கிறதா இருக்கட்டும் திடீர்னு தான் கூப்பிட்டு சொல்லுவோம். எங்க அம்மா அது எப்பவுமே அது பிராங்க் மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனால எங்க அம்மா சொல்லலையாட்டு இருக்கு. அப்புறம் அடுத்து நான் நல்ல வேலை உன்னை நம்பி நான் சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்து அசிங்கப்பட்டிருப்பேன் அப்படின்னாங்க எங்க அம்மா. சரி ஓகே தமிழ் மாறன்றதுதான் தம்பியோட பேரு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஓகே தமிழ் மாறன் ஓகே தான். தஸ்விக் ஆதிரன் ஒரு பேர் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் தமிழ் மாறன் இது 2ல குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா இன்னும் சர்டிபிகேட் வாங்கல, 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வாங்க சொன்னாங்க. தஸ்விக் ஆதிரன் நல்லா இருக்கா, தஸ்விக் ஆதிரன் நல்லா இருக்கா இல்ல தமிழ் மாறன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா வீட்டுல தமிழ் மாறன் போட்டுக்குவோம், சர்டிபிகேட்ல எல்லாம் தஸ்விக் ஆதிரன் போட்டு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி பாப்போம் இந்த 2 பேர்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவன் தூங்குறப்ப அவன் தூங்க மாட்டான், அவன் தூங்குறப்ப இவன் தூங்க மாட்டான். டெய்லியும் எங்களுக்கு இவன் பிறந்து 1 மாசம் ஆனதே 1 மாசம் ஆன மாதிரியே தெரியல.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒவ்வொரு டைம் 8:30 தூங்கிடுறான், ஒவ்வொரு டைம் 9:30 ஆக்குறான், ஒவ்வொரு டைம் 10:30 ஆக்குறான், ஒவ்வொரு டைம் 11:30 ஆக்குறான். தேவு இவன் என்னடா இவன் சீக்கிரம் படுத்துறான்டா, அப்பாடா இவன் 9:30 நேத்து மாதிரி படுத்துருவான்னு பார்த்தா அவன் 11:30 ஆக்குறான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இதாயிட்டு இருக்கு. அதனாலதான் நானும் இவரு மட்டும் தான் இருக்கோம். சோ 22 நாள் அம்மா கூட இருந்தாங்க. அப்படி சரி நீங்க போங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி அவனையுமே பார்த்து பழக்கம் இருக்குல்ல, அதனால சரி நாங்களே பாத்துக்கணும், 2 பேரும் வீட்டுல தானே இருக்கோம். 2 பேரால பாத்துக்க முடியுமா அப்படின்னா, நாங்க 2 பேருமே வீட்டுல இருக்கிறதுனால மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுனால தெரிஞ்சுக்காது. இதுக்காக நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல நீங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் குழந்தையும் பாத்துக்கிறீங்க, செகண்ட் குழந்தையும் பாத்துக்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு வீட்டுல எல்லாம் சண்டை போடாதீங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் வீட்டுல இருக்கிறதுனால வீட்டுல இருந்து எங்களுக்கு ஒர்க்கு, அதனால நாங்க 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறோம். ஒரு வீட்டுல இருந்து ஹஸ்பண்ட் காலையில போயிட்டு நைட் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காலையில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு மறுபடியும் நைட்டு வந்து குழந்தையெல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி டயர்டாலாம் இருக்கும். நாங்க 2 பேரும் அப்ப வீட்டுல இருக்கவங்க என்னை மாதிரி இருக்கவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, அப்ப காலையில இருந்து ரெஸ்டே இல்லாம நாங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறோமே, அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. கரெக்ட் தான், நீங்க பரவாயில்ல உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கொடுத்து வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்களா, அதனால சொல்றேன். இந்த மாதிரி அவங்க காலையில நைட் வரைக்கும் வேலைக்கு போறவங்களா இருக்கும், வந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்க 2 பேரும் வீட்டுல இருக்கிறதுனால 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தம்பியோட ஃபேஸ் எப்ப ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தம்பிக்கு வந்து 1 மந்த் ஆயிருச்சு. தம்பிக்கு வந்து நாளானிக்கு போட்டோ ஷூட், தம்பிக்கு வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நாளானிக்கு வந்து அவங்க வரதா சொல்லியிருக்காங்க. நாளானிக்கு வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு அவங்க எடிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். தம்பி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் யார மாதிரி இருக்கான் அப்படின்னு, என்னை பொறுத்த வரைக்கும் தேவ் மாதிரி இருக்கான். அந்த கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அவனை கொண்டு வந்து எனக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள காமிச்சப்பவே எனக்கு தேவோட முகம் மட்டும்தான் வந்து தேவ் மாதிரியே தான் இருப்பான். நீங்க பாத்துட்டு நான் தான் சொன்னேன் தேவ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நாங்க வந்து ஃபுல் டே vlog எல்லாம் போடுறோம். ரொம்ப காமெடியா இருக்கும். ஏன்னா இந்த டே வந்து அவன் பண்ற சேட்டை, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் பண்ற சேட்டை இருக்கே சரியான சேட்டை. அவனுக்கு வந்து அதெல்லாமே நாங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் vlogல சொல்றோம். ஆனா கரெக்ட் நல்லா பாத்துக்கிறான். அவ்வளவு அடிக்கிறதெல்லாம் கிடையாது. டெய்லி அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்ச உடனே தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்துருவான். அழுதாலும் வந்து சொல்லிடுவான். அழுதாலும் பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுறான். ஏன்னா நாங்க கன்சீவா இருக்கும் போது இருந்தே பாப்பா பாப்பா இருக்கு பாப்பா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு பாப்பா பாப்பா பாப்பான்னு தான் வாயில வருது. அழுதான் கிச்சன்ல இருந்தாலும் வந்து பாப்பா. நான் உள் ரூம்ல இருந்தாலும் இவ கிச்சன்ல இருந்தாலும் தம்பி அழுதானா பாப்பா பாப்பா பாப்பான்னு வந்து காட்டுவான். அப்புறம் முத்தம் கொடுப்பான். ரொம்ப அழுதானா அப்புறம் அங்க போய் நின்னு இப்படியே பாத்துக்கிட்டே இருப்பான். இப்படி இப்படி பிடிச்சுப்பான். கைய பிடிச்சு விளையாடுவான். நல்லா ஜோக்கா இருக்கும். எங்களால டெய்ன்மேன் vlog ஒரு நாள் எடுக்கிறோம். ஆனா கண்டிப்பா இவன் 2 பேரும் சேட்டை பண்றதுனால கரெக்டா எங்களால வீடியோ எல்லாம் எடுத்து போட முடியல. ஒரு 2 வீக் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க வீடியோ எதுவும் போட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்ப சேட்டை அது இதுன்றனால கரெக்டா எங்களால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க கண்டிப்பா இனிமே வீடியோ போடுறோம். அடுத்த vlog வந்து தம்பியோட ஃபேஸ் ரிவீல் vlog பாப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.